ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்குங்க. வாங்க அஃப்ரன் டைம்ஸ் பார்க்கலாம். என்னடா எங்கள் செல்லக்குட்டீஸை காமிக்கிறோன்னு பார்க்குறீங்களா? இவங்களை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குங்க. அதனால தான் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது 3 ஆட்டுக்குட்டி நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு ஆடு இறந்துருச்சு. அதனால் சங்கடத்தில் லேட் ஆகிடுச்சுங்க. வாங்க டிப்ஸ் பார்க்கலாம். இது பாவக்காய் குழம்புக்கு உண்டான டிப்ஸ் தாங்க. குருமிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாவக்காய் குழம்புக்கு இப்படி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு அதிலே 2-3 வெள்ளை பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு சும்மா 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். 1க்கு 2 அரைச்சி எடுத்து பாவக்காய் வணக்கவும் இல்லை. நம்ம எப்போவுமே பாவக்காய் வணக்கி தான் குழம்பு வைப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சுருக்கேன். அதில் பாதி வணக்கினதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்ச செலவை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்ருங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பாவக்காய் குழம்பு வச்சிங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. இது பாவக்காய் குழம்புக்கு மட்டும் இல்லை, வெண்டைக்காய் குழம்பு, முழு கத்திரிக்காய் குழம்புக்குமே இப்படி செய்யலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சம் குருமிளகு, கொஞ்சம் சீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் நைஸாக அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு வணக்கி பாவக்காயில் போட்டு இதாக்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, புளி தாங்க. புளி ஊற வைக்க மறந்துட்டோம்னா குழம்புல அர்ஜென்ட்டுக்கு பார்த்துக்கோங்க, ஒரு கிண்ணத்தில் கழுகி எடுத்துக்கலாம். லைட்டாக சுடுதண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கோ ஸ்கூல் சாப்பாட்டுக்கோ மறந்துட்டோம்னா அர்ஜென்ட்டுக்கு இப்படி செஞ்சிட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் ஊறிடுங்க. கொஞ்சம் சுடுதண்ணி இந்த அளவுக்கு நான் கொதிச்சிருச்சு வீடியோ ஆன் பண்ணுறக்குள்ளே. இந்த அளவுக்கு கொதிக்க வேண்டிய தேவையில்லை. ஊற்றிக்கோங்க புளியில். அர்ஜென்ட்டில் மீன் குழம்புக்கு ஊற வைக்க மறந்துட்டோம்னாலும் இதை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கனாலே புளி நல்லா ஊறி கிடச்சிரும். அதோட தண்ணியோட கலர் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. சூப்பராக ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். பெரிய நெல்லிக்காய் எவ்வளோ சத்துன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்கூல் குழந்தைகளுக்கு நம்ம வாட்டர் கேனில் பாருங்கள், ஒரே ஒரு நெல்லிக்காய் போதும். அந்த நெல்லிக்காவை அறுத்து வச்சுக்கோங்க பொடியாக. வாட்டர் கேனில் ஸ்கூல் போகிற டைமில் இப்படி அறுத்து போட்டு வாட்டர் கேனில் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஒரு செம்பு ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தி தான். பெரிய நெல்லிக்காய் எவ்வளோ ஹெல்த்துன்னு உங்களுக்கே தெரியும். சூப்பராக இருக்கும். அதில் அறுத்து போட்டு நம்ம கூட ஒரு செம்பில் டெய்லி 1/2 நெல்லிக்காய் அறுத்து போட்டு வச்சு அந்த தண்ணி குடித்தோம்னாலும் நம்மளுக்கும் ஹெல்த்தி தான். புளிப்பும் இனிப்பும் கலந்த தண்ணி சூப்பராக இருக்குங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவாங்க. சாயந்தரம் அதில் மிச்சம் இருந்துச்சுன்னா கீழே ஊற்றிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சில்வர் வாட்டர் கேனில் தண்ணி கொடுங்க. இது பிளாஸ்டிக் கேன் வீடியோ போடுறதுக்கு வேண்டி பிளாஸ்டிக் கேன் காமிச்சிருக்கேன். பெரிய நெல்லிக்காயில் எவ்வளோ சத்துன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. லைட்டாக 1/2 செம்பு சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இது டீ வடிகட்டிக்கு உண்டான டிப்ஸ் தாங்க. டீ வடிகட்டி ஒவ்வொரு வீட்டில் அழுக்கு இருக்கும் லைட்டாக. அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான டிப்ஸ் தான். லிக்விட் இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. லைட்டாக சுடுதண்ணியும் லிக்விடும் அதில் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அந்த வடிகட்டியை. கொஞ்சம் பெரிய பேஷனில் போட்டுக்கோங்க. இது வீடியோக்காக இந்த பேசன் எடுத்து காட்டுறக்கு வேண்டி. சோடாப்பு இருந்தால் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி பிரச்சனை இல்லை.
4 ஸ்பூன் போட்டு 5 நிமிஷம் நம்ம பாத்திரம் கழுகுறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுகி முடிச்சோன்னே இதை கழுகி எடுத்தோம்னாலே பளிச்சுன்னு இருக்கும். ஒவ்வொரு டீ வடிகட்டியில் இந்த ஓரமெல்லாம் நல்லா டீத்தூள் நல்லா பிடிச்சிருக்கும். அதை லைட்டாக கத்தியில் சுரண்டி விட்டிங்கனாலே போயிடும். லைட்டாக சுரண்டிக்கோங்க. பாருங்கள், நான் ப்ரஷ்ஷில் தேய்க்கிறேன். ஸ்க்ரப் இருந்தால் ஸ்க்ரப்லேயும் தேய்ச்சிக்கலாம். இது இந்த இந்த டீ வடிகட்டியில் உள்ள அழுக்கு ஃபுல்லாமே எடுத்து புது வடிகட்டியாட்டம் ஆயிருங்க. நான் கொஞ்சம் 2 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன், வீடியோ காட்டணுங்கிறக்க வேண்டி. அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். பளிச்சுன்னு கழுகுனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், புது டீ வடிகட்டியாட்டியே இருக்குங்க, உங்களுக்கே தெரியும். இது ஈரமாக இருக்கிறனால அப்படி தெரியுது. காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இன்னி பளிச்சுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணியிலே லைட்டாக அந்த அழுக்கெல்லாம் தெரியுது. இப்படி கழுகி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஈரத்தோடு பார்க்குறதுக்கும் நீங்கள் காஞ்ச பிறகு பார்க்குறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ பூரி தாங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கோ ஸ்கூல் டைம்லேயோ பூரி சுடணும், ஒவ்வொன்றா சுட்டுட்ருப்போம். ஒவ்வொன்றா போட்டு பருத்தி சுட்டுட்ருப்போம். அந்த பூரி அப்படி பருத்த தேவையில்லை. அடுப்பு திட்டு பெருசாக இருந்துச்சுன்னா இன்னியுமே நல்லா ஈஸியாக இருக்கும். என்னோடய திட்டு சின்னது. பாருங்கள், நம்ம சப்பாத்தி பாத்திரமில்ல அந்த மாதிரி தான், நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா பருத்திக்கோங்க. என்னோடய சப்பாத்திகள் சின்ன அளவுனால 4 பூரி தாங்க வந்துச்சு. பாருங்க, ஒரு டம்ளர் எடுத்து அழகாக வருங்க, சூப்பராக இருக்கும். பூரியெல்லாம் பருத்த ஒவ்வொருத்தருக்கு வராது, கோணமூனில் வரும். அவங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் தாங்க இது. 4 பூரி வந்துச்சு. ஸ்கூல் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே பருத்தி வச்சுருக்கிறேன். ஒரு டம்ளர் இருந்தால் போதும். 7-8 பூரி 10 பூரி கூடி சுடலாம். நம்ம திட்டை பொறுத்தளவு இது நம்ம சப்பாத்தி கல்லை பிணைஞ்சங்காட்டி 4 பூரி வந்திருக்குதுங்க. இதை செஞ்சு பாருங்கள், சூப்பர் டிப்ஸ் தாங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பூரி அழகாக வருங்க. ஸ்கூல் டைமில் பாக்ஸ் கலவாக இருக்கும். ஸ்கூல் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்கும். பெருசாக இருந்தால் நம்ம மடக்கியெல்லாம் வைப்போம். இது மடக்க தேவையில்லை, அப்படியே கூடி போட்டுக்கலாம் பாக்ஸில். ஈஸியான டிப்ஸுங்க. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகாக வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, பூரி சுட்டாச்சு. ஸ்கூல் பாக்ஸ் கலவாக பூரி சுட்டு எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக குண்டு நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க அடுத்த டிப்ஸ் போகலாம். 10 ரூபா பேஸ்ட் இருந்தால் போதுங்க, கிச்சனையவே க்ளீன் பண்ணிடலாம். அந்த க்ளீனிங் தான் இது. இந்த நம்ம ஸ்டவ்வெல்லாம் வேலை முடிச்சிட்டோம்னா பிசுன்னு இருக்கும். நான் காலையிலேயே ஸ்டவ் தொடச்சனால கொஞ்சம் க்ளியராக இருக்குது. ஆனால் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். நம்ம சோப் பொடி நாரெல்லாம் போடணும்னு இல்லை, சும்மா லைட்டாக தேய்ச்சோம்னாலே போதும். கம்பி நார் தேவையில்லை. ஸ்க்ரப் போட்டு ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்தாலும் போதுங்க. பேஸ்ட்டு நல்லா எல்லா பக்கம் போட்டுக்கோங்க. எண்ணெய் பிஸ்காக இருந்தாலும் சரி, மற்ற அழுக்காக இருந்தாலும் சரி, நல்லா பளிச்சுன்னு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, சில்வர் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரிங்க, இந்த பேஸ்ட்டில் சூப்பராக அழுக்கு போகும். மெயினாக எண்ணெய் பிஸ்கெல்லாம் இந்த பேஸ்ட்டில் சூப்பராக போகும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். நம்ம கழுகி விட்டோம்னா ஸ்டவ் கொஞ்சம் நேரத்துக்கு எரியாது.
நம்ம அர்ஜுனுக்கு சாப்பாடெலாம் வைக்கணுன்னா அப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு தான் இதாக்கணும். அதுக்கு இப்படி தொடச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தொடச்சி எடுத்துட்டோம்னாலே போதும். தண்ணி ஊற்றி கழுவணும்னு தேவையில்லை. எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டவ் பின்னாடி கூடி இதை தேய்ச்சிக்கலாம். பளிச்சுன்னு அந்த கரையெல்லாம் போயிடும். துருப்பு கரையாக இருந்தாலும் சரி, எண்ணெய் கரையாக இருந்தாலும் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள், நான் கழுகவே இல்லை. ஒரு துணி போட்டு தான் தொடச்சி எடுக்கிறேன். ஈர துணி தொடச்சி எடுத்திங்கனாலும் சரியே. இது காஞ்சிருக்க துணி, சும்மா ஈர துணியில் தொடச்சி எடுத்திங்கனாலே நல்லா போகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காங்க இருந்துச்சு. ப்ரஷ் போட்டோன்னே எவ்வளோ க்ளியராக இருக்குது. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பிசுப்பாக இருந்தாலும் பளிச்சுன்னு வந்துடுங்க. பாருங்கள், துணி போட்டு தொடச்சிக்கலாம். எனக்கு வீடியோலாம் சரியாக எடுக்க முடியறது இல்லைங்க. அதனால தான் வீடியோ லேட்டு. இப்போவுமே ஸ்டவ் தொடச்சி காலையிலே தொடச்சது சாயந்தரமாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்டவ்வில் வேலை கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக முடிக்கணுங்கிறக்காக தான் க்ளியராக காமிக்க முடிய மாட்டேங்குது டிப்ஸ் எல்லாம். அதே போல் லைட்ரு பாருங்கள். லைட்ரெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு துருப்பிடிச்சிருக்கும், இல்லை எண்ணெய் பிசுக்காக இருக்கும், தொடவே முடியாது. அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு நல்லா ப்ரஷ்ஷில் கழுகுனோம்னா எரியாது. அதனால் ப்ரஷ்ஷில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டிப்ஸ்க்காக தான். என் லைட்டு பளிச்சுன்னு இருந்துச்சு, இருந்தாலும் டிப்ஸ்க்காக காட்டுறேன். பாருங்கள், நல்லா உள்ளே அந்த ஹோல்ஸ் வழியெல்லாம் கூட தேய்ச்சிக்கலாம் நீங்கள். அந்த பிசுக்கெல்லாம் பளிச்சுன்னு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். புது லைட்ராட் ஆயிரும். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ க்ளியராக இருக்குது பாருங்கள். இது பழைய லைட்டராக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க லைட்ரு பிசு பிசுன்னு இருந்தாலும் துருப்பிடிச்சிருந்தாலும் இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். வாங்க, அடுத்த டிப்ஸ் போல் இதே பேஸ்ட்டு தாங்க. நம்ம அடுப்புக்கிட்ட இருக்கிற ஸ்டவ்கிட்ட இருக்கிற டைல்ஸ் எல்லாம் பிசு பிசுப்பு இருக்கும். நான் ஸ்டவ்வுக்கு சொன்னதே தான். பாருங்கள், பிசு பிசுப்பு தெரியுதா என்னன்னு தெரில, லைட்டாக இருக்குது. அந்த பிசு பிசுப்பெல்லாம் அந்த பேஸ்ட்டு போட்டு கழுவி பாருங்கள். நம்ம பேஸ்ட்டு போட்டோம்னா சோப்பு இதெல்லாம் போட்டு கழுகணுன்னே இல்லைங்க. சோப்பொடி இதெல்லாம் போட்டு கம்பி நாரெலாம் போட்டு தேய்க்கணுன்னே இல்லை. சும்மா போட்டோம்னாலே நம்மளுக்கு சூப்பராக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த டிப்ஸு தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு கிளியர் பண்ண கிச்சன் க்ளீனிங் அப்போ துடைக்காமல் நம்ம சமையலுக்கு செஞ்சு முடித்தோனையும் கூடி லைட்டாக ஸ்க்ரப்பில் பேஸ்ட்டு போட்டு இது தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு துணியில் தொடச்சி விட்டோம்னாலே போதுங்க. பெரிய வேலையாக தெரியாது. நம்மளுக்கு ஈஸியாகவும் முடியும், கிளியராகவும் இருக்கும் டைல்ஸ் எல்லாம். இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன், அமுத்திங்கோடு தேய்க்கல. உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள். அந்த சைடில் இருக்கிற பிசுப்பு தான் தேய்ச்சிட்ருக்கிறேன். லைட்டாக தான் பிசுப்பெல்லாம் இருந்துச்சு. நிறைய இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க செஞ்சு பாருங்கள். லைட்டாக இருக்கிறவங்க நம்ம எப்பவுமே டெய்லி துடைக்கும் போது இப்படி துடைச்சிக்கிட்டோம்னாலும் ஈஸியாக இருக்கும். பேஸ்ட் போட்டு கழுகுனிங்கனாலும் சரி, இல்லை ஒரு துணியில் தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கிளியராக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணியே நான் ஊற்றலை, தண்ணியே யூஸ் பண்ணலைங்க. இருந்தாலுமே கிளியராக இருக்குது. காஞ்ச துணியில் தான் தொடச்சி எடுத்துருக்குறேன். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம ஆஃப்டர்நூன் டைம்ஸ் டிப்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.